2020 ஆண்டை நிறைவு செய்து 2021 வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற இந்த அற்புதமான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இந்த புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த ஆலயத்தை, இந்த ஜெப ஆலயத்தை மிகவும் அழகுபடுத்தி பிரயாசம் எடுத்து மிக நேர்த்தியாக இந்த இடத்தை ஒழுங்கு செய்திருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மோடு இருந்தது. அன்பானவர்களே, 2020 வருஷம் துவங்கின போது ரொம்ப சந்தோஷமாய் எல்லாரும் உற்சாகமாய் புது ஆண்டை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து உற்சாகமாய் பிரவேசித்தார்கள். ஆனால் ஓரிரு மாதங்களுக்குள்ளே உலகமெங்கிலும் பயமுறுத்தக்கூடிய இந்த கொரோனா தொற்று வந்தது. கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் சபை கூடுதல் இல்லாதபடி, ஜனங்கள் வெளியிலே செல்ல முடியாதபடி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். அநேகர் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த ஆண்டு இறுதியிலே வரும்போது அதிலிருந்து ஆண்டவர் சற்று விடுதலை கொடுத்து மிக அற்புதமாக சமாதானத்தை மகிழ்ச்சியும் தேசத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டில் எல்லாரும் சபையில் இருக்கிற பிள்ளைங்க அநேகமாக வந்திருக்கீங்க. இந்த வருஷம் நம்ம வெளியில் எங்கேயும் விளம்பரம் செய்யலை. அதே மாதிரி வெளியில் மற்ற கிராமங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்கல. அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை இந்த இரவு கூட்டம் நடத்துவதற்கு விதித்திருக்கிறது. ஆகையினாலே கடந்த 23ஆம் தேதி காவல்துறை அனுமதி பெற்று இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே வெளியில் இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் இந்த சிறப்பு கூட்டத்திற்கான அழைப்பு கொடுக்கவில்லை. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய இன்னும் மற்றும் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சில பிள்ளைகள் நீங்கள் வந்திருக்கீங்க. சில பேர் வந்திருக்கிறீங்க. உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம புதிய வருஷம் அந்த ஒரு ஆராதனை செய்து புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் இந்த ஆண்டு ஆண்டவர் கிருபையாய் நம்மை பலப்படுத்தி வந்தார். இந்த வருஷத்தில் சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக பலப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டுடைய கிருபையினால இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கு தேவ ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த நமக்கு வாக்கு தத்தம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் ஆண்டவர் வசனம் அப்படி சொல்லுகிறது: உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இந்த 2020 வருஷத்தை நாம் சீர்படுத்து ஆண்டு என்று சொல்லியிருந்தோம். பல விஷயங்களில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி இருக்கிறார். அதே போல் சீர்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டை நாம் பிரகடனப்படுத்தினோம், பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் பல காரியங்களில் நம்மை அவர் பலப்படுத்தி இருக்கிறார்.
நம்மை சீர்படும்படி அவர் உதவி செய்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ளுங்க. பல பேர் இங்கே இந்த நல்ல மகிழ்ச்சியான நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். என்ன 2 நாட்களாக நல்ல மழை பெய்தது. இந்த கூட்டம் நடத்த முடியுமா என்று ஒரு சூழ்நிலைக்கு அப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இந்த நேரத்தில் நமக்கு அற்புதமான ஒரு இடைவெளியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே தேவன் பல்வேறு கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷம் நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நிறைய நேரம் அநேக பிள்ளைகள் சபை கூடுதல் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. சபை கூடுதலுக்கு வர்றதில் பல பேர் தடைப்பட்டிருக்கீங்க. அன்பானவர்களே, இந்த ஆண்டு இறுதி நிமிஷத்தில் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்மை ஒரு விசை இந்த ஆண்டினுடைய இறுதி நிமிடங்களில் நம்மை சீர்படுத்தி கொள்ளும்படி ஒரு மனம் திரும்புதலின் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், அன்பான சகோதரனே சகோதரியே, சபையில் ஏற்கனவே வந்து திருமுழுக்கு பெற்று சபையில் அங்கமாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கரைதிரையற்ற ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவன் அழைத்த அந்த அழைப்பை விட்டு விலகி போகாதபடி நாம் உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். உங்கள் வழியை சீர்படுத்துங்க, உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்க, அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் நான் உங்களை குடியிருக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இப்போ சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்குள்ள நல்ல வல்லமையோடு வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு ஏதாகிலும் பிரியமில்லாத விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து இந்த கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பி உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பணும். அருமையான தேவ பிள்ளை, நீங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது, பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எதிர்ச்சி வரும், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடக்கும். இதெல்லாம் ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கிற அடையாளங்களாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் பார்க்குற நீங்கள் ஏனோ தானோன்னு இல்லாமல் கர்த்தர் நம்மை ரட்சித்து அழைத்து சபைக்குள்ளே வைத்திருக்கிறார் அல்லவா. ஒரு நாளும் நீங்கள் சபை கூடுதலை விட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபை கூடுதலில் உண்மையாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல் வரும்போது நீங்கள் தடைப்படவே கூடாது. எக்காரணம் கொண்டும் ஒரு வேலையை காரணம் காட்டக்கூடாது, வேற எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் காட்டக்கூடாது. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சீர்படும் ஆண்டு. இந்த 2020 கடைசி சில நிமிடங்களில் நின்று கொண்டு இருக்கிறோம். உங்களையும் என்னையும் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆகையினால நாம் எதில் குறைவாயிருக்கிறோமோ அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அதற்காக முயற்சி எடுங்க. அருமையானவர்களே, என்ன காரியத்தில் நாம் குறைவாக இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தில் நடக்கிறதுல நாம் குறைவாக இருக்கிறோமா, அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு உண்மையாக இருக்கிற விஷயத்தில் நாம் குறைவாக இருக்கிறோமா, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த ஆண்டு இறுதியில் முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன். மனசில் வைங்க தயவுசெய்து. ஏதோ ஒரு நிகழ்ச்சி பல இடங்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்குது, அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் ஆழமாக பதிக்கணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் வந்தது என் வாழ்க்கையில் என்னை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தருணம் கொடுத்தார்.
ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்குமா? ஒருவேளை நீங்க இந்த வருஷத்துல ஏதாயிலும் சில காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னால குறைவா இருந்தீங்கன்னா, அவர் ரத்தம் இன்னைக்கும் இருக்குது. அது பேசுகிற ரத்தமா இருக்கிறது, அது உயிருள்ள ரத்தமா இருக்கிறது. அது உங்களை என்ன பண்ணிடும்? சுத்திகரிக்கும். இந்த நிமிஷத்துல நீங்க சுத்திகரிக்கப்பட்டு புது வருஷத்துக்குள்ள போகும்போது, இன்னும் சில நிமிடங்கள்ல புது வருஷத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது, ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக, தூய்மையான உள்ளத்தோடு நீங்க ஆண்டவருக்குள்ள பிரவேசிக்க அது உங்களை நடத்த போதும். மறந்துடாதீங்க. ஆகையினால ஏதோ வந்தோம், பாட்டு பாடுனாங்க, கேட்டோம், ஆராதனை நடத்தினாங்க, நம்ம இருந்தோம் அப்படின்னு நினைக்காம, தயவு செய்து இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம், இந்த சில நிமிடம் என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை சரி பண்ணிட முடியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க இருக்குது. சபைக்கு வர்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, ரெகுலரா சபைக்கு வராதவங்க கூட, புதுசா வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கூட உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். 2021 வருஷத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிற போது, அருமையானவர்களே, ஒரு தூய்மையான உள்ளத்தோடு, உண்மையுள்ளவர்களாக, நல்லவர்களாக, கடவுளுக்கு பயப்படுறவர்களாக நீங்க பிரவேசிக்கணும்னு உங்க மனசுல நீங்க தயவு செய்து நீங்க முடிவெடுங்க. நிச்சயமா கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அதோடு கூட நான் வழக்கமாக இந்த ஆண்டிலே பல முறை சபையாருக்கு சொல்லி வந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன். குடும்ப ஜெபம். இன்னைக்கு ஒருவேளை சில பேர் நீங்க இன்றைக்கு தான் இதை நீங்க கேட்குறவங்களா இருக்கலாம். குடும்ப ஜெபம் உங்க வீட்டில் கட்டாயமா நடக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு வரவே முடியாது. அந்த விஷயத்துல நீங்க உங்க மனசுல நீங்க உறுதியா இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஐயா, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யார் தெரியுமா? மனிதர்கள் அல்ல. சாத்தான் நம்ம எப்படியாகிலும் ஆண்டவர்கிட்ட பிரிக்கணும்னு அவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். எப்படியாகிலும் நம்ம வஞ்சிக்கணும், பாவத்துல விழ வைக்கணும்னு அவன் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, நீங்க ஆண்டுடைய வசனத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை விழுங்கலாமோன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த ஆண்டு முழுவதும் யாரை விழுங்கலாமோன்னு பார்த்தா உங்களை கர்த்தர் கூட இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யாரை விழுங்கலாமோன்னு அவன் வகை தேடி சுற்றி தருகிறான். அவன் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ள பிசாசு வராம இருக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப பாடுகளை அனுபவிக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என்னுடைய கண்ணீரை யாராவது பார்க்க மாட்டாங்களா, என் வேதனையை யாரும் நீக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. என்ன காரணங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்க காலையும் இரவும் நீங்க கர்த்தரை உண்மையா தேடுவீங்கன்னா, உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும்னா சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது, உங்க வாழ்க்கையில தலையிடவே முடியாது. என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க புரிந்து கொள்ளுங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகள் இன்றைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. சாத்தானுடைய சோதனைகள்ல விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஆண்டு இறுதியில இன்றைக்கு அமர்ந்திருக்கிற, விழித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், அருமையான தேவ பிள்ளையே, பல குடும்பங்கள்ல ஒருவேளை இன்னைக்கு ஜெபம் நடக்குதுன்னு நாங்க நம்புறோம். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, 2021 வருஷத்துல தீர்மானம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வீட்டில் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய வீட்டில் காலையில் 5 மணிக்கு எழுந்து நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். ஜெபிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பு. அதனால காலையில ஜெபிப்பேன், ராத்திரியில ஜெபிப்பேன், நான் படுக்கைக்கு போகும் முன்னால ஜெபிப்பேன், காலையிலையும் ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க உறுதியா இருங்க. நிச்சயமா தேவன் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஜெபத்தை மாத்திரம் நம்ம என்னைக்கும் விட்டுறக்கூடாது. சில பேர் சில வீட்டில் ஒருத்தர் தான் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது ஒருத்தர் 2 பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன்,
நீங்க ஒருத்தரா இருந்தாலும் சரி, 2 பேரா இருந்தாலும் சரி, காலையும் இரவும் கட்டாயமாக 2 வேளை ஜெபம் செய்யுங்க. அவ்வளவு சீக்கிரம் பிசாசு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து உங்களை விழச் செய்ய முடியாது என்பதை உறுதியா என்னால சொல்ல முடியும். கரங்களை தட்டி நாம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கும் பல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஜெபம் இல்லாதனால கேட்டுட்டு போறாங்க, ஓரிரு நாள் ஜெபிக்கிறாங்க, அப்புறம் விட்டுறாங்க, அப்புறம் சோர்ந்து போயிடுறாங்க, பிறகு எங்கேயாவது வெளியில இருக்கிறாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறாங்க. தேவ பிள்ளையே, ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், குறிப்பிட்ட ஜெப நேரத்தில் நீங்க எங்கேயும் யார் வீட்லையும் இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துடணும். உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து எல்லாரும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்க உட்கார்ந்து பாட்டு பாடி கர்த்தரை ஆராதனை செய்து வேத வசனத்தை வாசித்து நீங்கள் பல காரியம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த விஷயத்தை இன்றைக்கு ஒருவேளை இதெல்லாம் யார் செய்யாமல் இங்கே அமர்ந்திருப்பீங்களோ தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்க. 2021 வருஷம் இதே இடத்துல நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையை மாறி இருக்கும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று ஒரு வசனம் இருக்குது. என்ன அர்த்தம்? சாத்தானை நீங்கள் முதலாவது அவனை தடுத்து விட வேண்டும். சாத்தானை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? அவனுடைய காரியங்கள்ல நீங்க அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்துல வச்சுக்கோங்க, நீங்க அறியாத ஒருவன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சாத்தா எப்படியாவது உங்களுக்கு எதிராக ஒருவேளை மனிதர்களை தூண்டுவான், அல்லது நீங்க போற வழியில உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைப்பான், ஆபத்துகளை ஏற்படுத்த நினைப்பான், அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர அவன் முயற்சி எடுப்பான். அன்பானவர்களே, நீங்க தனியாகவோ குடும்பமாகவோ ஜெபிக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து, இப்படிப்பட்ட சாத்தானுடைய கண்ணியிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். தயவு செய்து அதை மாத்திரம் மனசுல வைங்க. ஏதோ வந்தோம், ஒரு புது வருட ஆராதனை நடக்கும், கலந்துட்டு போனோன்னு இல்லை. அன்பானவர்களே, நான் உங்க மனசுல இதை நீங்க ஆழமா நீங்க உறுதியா அதை நிலைநிறுத்தும்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெபத்தை இழந்துடாதீங்க, வேத தியானத்தை இழந்துடாதீங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உண்மையா இருக்கிறதற்கு பிரயாசம் எடுங்க. உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. எதுல எல்லாம் நீங்க சரியில்லையோ அதுல எல்லாம் இந்த வருஷம் உங்களை சரி பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்துல இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்க வழிகளையும் உங்க பாதைகளையும் நீங்க சீர்படுத்திக்கிட்டா நான் உங்களை இந்த ஸ்தலத்துல குடியிருக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன், உங்களை வாழ வைப்பேன், உங்களை உயிரோட வைப்பேன். நீங்க சீர்படாவிட்டால் உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு வசனம் இருக்குது. தேவ பிள்ளையே, சீர்படுத்தி கொள்வதற்கு தயங்கவே வேண்டாம். உங்க பேச்சுவார்த்தை சரியில்லையா? நீங்க மற்றவர்கிட்ட பேசும்போது நல்லா பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வேறொன்று பேசுறீங்களா? தயவுசெய்து நீங்க மனம் திரும்பிடுங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரோட நீங்க போகணும். உங்க ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல கரைதரை இல்லாம நீங்க வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதுக்காகத்தான் சபைக்கு வரோம். அதுக்காக தான் இந்த புத்தாண்டு ஆராதனை. எதுக்காகங்க இந்த புது வருஷம் ஆராதனை? எதுக்காக? அடுத்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல காணப்பட்ட குறைவெல்லாம் நீக்கி இன்னும் கொஞ்சம் நான் நல்லா மாறிடணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படி இந்த புத்தாண்டு வழிபாடு செய்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, நீங்க ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. உங்களை ஆண்டவர் நெறிப்படுத்தவும், உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களை அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் வைக்கவும் அவர் ஆவலுள்ளவராய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகினால் இன்னைக்கு வந்தது போல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருச்சபைக்கு போய் நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க உண்மையா இருக்கிறதுக்கு பிரயாசம் எடுங்க. ஒருவேளை என்னுடைய வார்த்தையில நான் சரியில்லை அப்படின்னு உணர்த்தப்படுறவங்க யாராவது இங்க உட்கார்ந்து இருந்தா, நான் என் வார்த்தையால பல பேரை காயப்படுத்திட்டேன், என் நடவடிக்கையால பல பேரை காயப்படுத்திட்டேன் இல்லையா?
சில நேரம் கண்டிப்பை பொறுத்துக்க முடியாம என் முகநாடி வேறுபட்டிருக்கிறது, என்னுடைய காரியங்கள்ல நான் வித்தியாசம் காட்டி இருக்கிறேன். மனம் திரும்பிருங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் நாம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறார். நம்முடைய இருதயத்துல நம்ம ரொம்பவும் தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். அன்பான தேவன், இந்த உலகத்துல எதுவும் மனிதனுக்கு நிரந்தரம் இல்லாத புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு சண்டைகள் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறார்கள். தேவ பிள்ளையே, நான் மரித்த பிற்பாடு யாரோட பேச முடியும்? நான் மரித்த பிற்பாடு யாருக்கு நன்மை செய்ய முடியும்? நாம் மரித்த பிற்பாடு நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் ஆண்டவரை துதிக்க முடியாதுங்க. உயிரோடு இருக்கும்போது எல்லாரையும் நேசிப்போம். யாரையும் புறக்கணிக்க வேண்டாம், அவமதிக்க வேண்டாம், அல்லது ஒருவருடைய வார்த்தையை, ஒருவருடைய கண்டிப்பை உதாசீனப்படுத்த வேண்டாம், புத்திமதிகளை தள்ளிவிட வேண்டாம். நமக்கு வரக்கூடிய ஆலோசனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவோம். எப்படி பிள்ளைகள் பெற்றோர் கண்டிக்கும் போது, எப்படி பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்கும் போது, அவர்கள் தண்டிக்கும் போது அவர்கள் எப்படி உணர்ந்து மறுபடியும் அந்த பெற்றோரிடத்திலே வந்து விடுகிறார்களோ, அப்படியே கர்த்தரிடத்திலே நாம் திரும்பி விட வேண்டும். அதான் உண்மையான சீர்படுகிற காரியமாயிருக்கிறது. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆண்டில் இறுதி நிமிஷத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் இப்பொழுது கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டில் எவ்வளவு சத்தியத்தை நான் கேட்டிருந்தாலும், சத்தியத்தை கேட்காதவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். என் குறையெல்லாம் நான் தள்ளி போட்டுறேன். என்னுடைய தவறுகளிலிருந்து நான் மனம் திரும்பிடுறேன். ஒரு புதிய மனுஷனா, புதிய மனுஷியா, தேவ பிள்ளையா, கர்த்தர் விரும்புகிற ஒரு தேவ பிள்ளையா நான் பிரவேசிக்க என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு மனம் திரும்புதலுக்கான ஜெபம் செய்ய போகிறோம். சீர்படுவதற்கான ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பல காரியங்களில் நீங்கள் சீர்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசி இருக்கலாம். நீங்கள் அவ்வப்போது ஜெபித்து குணப்பட்டிருக்கலாம். இந்த நிமிஷம் கூட ஒரு விஷயம், நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பும்படி உங்களை அர்ப்பணிங்க. முடிந்தவங்க முழங்கால் போடுங்க. நல்ல நேர் முழங்காலில் வைராக்கியம் பண்ணுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்குமா. நம்ம நினச்சா எதையும் சாதிக்கலாம், நம்மளால் எல்லாம் முடியும். உங்கள் முழங்கால் கர்த்தருக்கு வேணும். எத்தனை பேர் அந்த முழங்காலை கொடுக்க போகிறீங்க? நல்ல நேரம் நெல்லுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, வர்ற வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல முழங்காலை பலப்படுத்துங்க. முழங்கால் வீரனுக்கு முன்னாடி சாத்தான் ஓடியே போயிடுவான். முழங்கால் வீரனுக்கு முன்னால் அவன் தோற்று போயிடுவான். முழங்கால் வீரனுக்கு, வீராங்கனைக்கு முன்னால் அவன் அவ்வளோதான், தலைக்காட்டு அவன் திரும்பியே பார்க்க மாட்டான், ஓடி போயிடுவான். புரிஞ்சு கொள்ளுங்க. முழங்காலை நிமித்துங்க, முழங்காலை நிமித்துங்க. தளர்ந்த உங்கள் முழங்கால்களை நிமிர்த்தி நில்லுங்க. வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விழா நடத்துறதுக்கு நம்ம வரல, ஒரு விழா நடத்துறதுக்கு வரல. ஆண்டவரை முகமுகமாக பார்க்கணும், அவர் வசனத்தை கேட்கணும், அவரை தரிசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்னோட இன்னும் ஏதாவது பேச மாட்டாரா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்ல மாட்டாரா? நீங்கள் அந்த ஒரு காரியத்துக்காக தான் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷம் பிறக்குது. அந்த வருஷத்துக்குள்ளே நாம் அந்த வருஷத்தில் ஜெபத்தோடு நுழைய போகிறோம், துதி ஆராதனையோடு நுழைய போகிறோம். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி 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 புகழ்ந்து நாம் அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே, அவரை துதித்து கொண்டே நம்ம கர்த்தருடைய ஒரு புது வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வினாடி உள்ள நுழைய போகிறோம். அதுக்கு முன்னால் உங்களை பரிசுத்தமாக்கிக்கோங்க. ஆண்டவரே, நான் என் சிந்தனை சரியில்லை, எப்பயாவது நான் நினைக்கும் போது, சில பேர் நீங்கள் அப்படி நினைக்கலாம். இந்த நிமிஷத்தில் கூட உங்களில் சில பேர் நினைக்கலாம், நான் கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் மனசுக்குள்ள ஆபாச எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் தான் வருது, என்னை மன்னிச்சிருங்க. என் உள்ளத்தில் தான் நீங்கள் வாசம் பண்ணுறீங்கிற சத்தியத்தை ஆண்டவரே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு பிரியமில்லாத கெட்ட எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே வருது. பல நேரங்களில் நான் அதனால் பாதிக்கப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால்
1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவர் இரத்தத்தினால கழுவுவார். அன்பான தேவ பிள்ளைய, நீங்கள் யார் முகத்தையும் பார்க்காதீங்க. உங்களை நோக்கி வர்ற வசனத்தை பாருங்க, உங்களை நோக்கி வர்ற ஆலோசனையை பாருங்க, உங்களை நோக்கி வர்ற தேவன் கொடுக்கிற பாரத்தை நீங்க பாருங்க. ஜெபிப்பீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க தவறு செய்யற பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. இந்த டைம் ஒரு நல்ல நேரம். ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல கூட என் குறையெல்லாம் மாத்தி, என்னுடைய எண்ணங்கள்ல பல நேரங்கள்ல நான் சரியில்லாம மாறிடுறேன். ஆண்டவரே, கபடா நடந்துடுறேன், உண்மை இல்லாம நடந்துடுறேன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறேன், என்னால நன்மை செய்ய முடியல, நான் மற்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யறதுக்கு என்ன நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுற பிள்ளைகள் யாராவது இங்க இருந்தா, அந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசினா உங்க சரீரமே கரைப்பட்டுரும், உங்க ஆத்மா கரைப்பட்டுரும், அப்படி வேதம் சொல்லுது. சில பேர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையா தான் பேசுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பழக்கமுடைய யாராவது இங்க இருந்தா இந்த நிமிஷத்துல மனம் திரும்பிருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காதது இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுறது. சில நேரம் நீங்க உங்க கோபத்தினால யாரையாவது காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய செயல்களால பிறருடைய மனசு நீங்க புண்படுத்தி இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. இந்த வருஷம் கடைசியில யாரையாவது நான் துக்கப்படுத்தியிருந்தேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யாரையாவது நான் வேதனைப்படுத்தியிருந்தேன், மன்னிச்சிருங்க. என்னுடைய நடவடிக்கைகளினால யாராவது நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க தகப்பனே. என்னுடைய வார்த்தைகள்னால யாரையாவது ஆண்டவரே நான் பாவத்துக்கு விழத்தள்ளி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, இது ஒரு நல்ல நேரம். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களில் யாருக்கெல்லாம் இரக்கம் வேணும்னு விரும்புறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் இப்ப உணர்த்துற விஷயத்த, உங்க மனசாட்சியை ஆண்டவர் தூண்டி பேசுற விஷயத்த மறைக்காம சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கோருங்க. தேவன் உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையாவது மன்னிப்பதற்கு உங்க மனசு தயங்குதா? அவங்க எனக்கு வேண்டான்னு சொல்றீங்களா? இந்த நிமிஷத்துல நீங்க அவங்கள மன்னிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்த அன்பை அவங்க எனக்கு கொடுக்கல, என் மேல அன்பு செலுத்தல, என்னை உதாசீனம் பண்ணிட்டாங்க, என்னை கண்டுகல, எனக்கு ஏன் இந்த உறவு அப்படின்னு என்னைக்காவது புறக்கணிச்சிருக்கீங்களா? இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்தா அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னிங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரே ஒரு சரணம் பாடுறேன், பாடும்போது நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. Praise the Lord. Hallelujah. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு செய்பவரும் நீர்தானையா, அன்பு செய்பவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, நம் கரங்களாலே என்னை அன்னி துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, நம் கரங்களாலே என் அன்னி துடைத்தவரே. ஒருவேளை யாராவது உங்களுக்கு நிறைவான அன்பை கொடுக்காம இருக்கலாம். எந்த நேரமும் நமக்கு அளவில்லாத அன்பை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சில நேரம் சிலர் உதவி செய்றேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்திருக்கலாம்.
Thank you Lord. அப்படி ஒருவேளை யாராவது உங்களுக்கு நன்மை செய்ய மறந்திருந்தா அவங்களை புறக்கணிக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா இங்கே, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களாலே என்னை அணைத்துக் கொண்டவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் நம்மை பகைக்கலாம், உறவுகள் நம்மை வெறுக்கலாம், நம்மை புறந்தள்ளாத தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை வயசாயிட்டா சில பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, வியாதிப்பட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம அருவருப்பான நிலையில கிடந்தா இந்த உலகம் நம்மை வெறுக்கும். ஆனால் வெறுக்காத ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அவரையே உயர்த்துவோம். உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணில் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களாலே என் கண்ணில் துடைத்தவரே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமங்கள் ஹல்லேலூயா சொல்லி முடியாது. எண்ணற்ற நாமங்களை உடைய தேவன், அவரை நாம் உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. பரிசுத்தரே நீர் வாழ்க,